குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த செமஸ்டர் அலைடு ஃபிசிக்ஸ் 2 படிப்போம். போன செமஸ்டர் அலைடு ஃபிசிக்ஸ் 1 படிச்சிருப்போம். இந்த செமஸ்டர் அலைடு ஃபிசிக்ஸ் 2. ரைட். அலைடு ஃபிசிக்ஸ் 2ல ஃபர்ஸ்ட் யூனிட் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டினாலே இன்னொரு டர்ம் வந்து நம்ம கரண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ கரண்ட்டுங்கிறது இட்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. நமக்கு எப்படி சன்லைட் ஒரு எனர்ஜியோ, விண்டு ஒரு எனர்ஜியோ, வாட்டர் ஒரு எனர்ஜியோ, அதே மாதிரி கரண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ டைப் ஆஃப் எனர்ஜி. சரியா? ஸோ இந்த எனர்ஜியை தான் நம்ம டே டு டே லைஃப்பில் 80% யூஸ் பண்ணுறோம். காலைல எந்திரிக்கிறோம். ஸோ இப்போ பனிக்காலத்தில் தண்ணி ஹீட் பண்ணுறதுக்காக வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஃபேன் போடுறோம், லைட்டு போடுறோம், மொபைல் எடுக்கிறோம், சார்ஜ் போடுறோம், லேப்டாப் சார்ஜ் போடுறோம். ஸோ இண்டக்ஷன் அடுப்பு யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி. இன்னைக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி 80%, 90%, 80 to 90% நம்ம ஹியூமனோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருக்கு. இன்னும் போக போக எலக்ட்ரிசிட்டியோட நீடு வந்து அதிகமாகிக்கிட்டே போகுது நம்மளுக்கு. ஸோ எலக்ட்ரிசிட்டியை வந்து இன்னும் நம்ம நாளுக்கு நாள் அதிகமாக தான் யூஸ் பண்ண போகிறோம். இன்னும் போகிற காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து நம்ம ஃபாசில் ஃபியூவல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபாசில் ஃபியூவல்ஸ்னால் பூமியிலேருந்து கிடைக்கிற எரிபொருள். நிலக்கரி யூஸ் பண்ணுறோம், பெட்ரோல் யூஸ் பண்ணுறோம், டீசல் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் சமைக்கிறதுக்கு குக் பண்ணுறதுக்காக கேஸ் யூஸ் பண்ணுறோம். கேஸே பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோவுக்கு வந்துருச்சு, இப்போ கார்ஸ்க்கும் வந்துருச்சு. ஸோ இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ் வந்து நம்ம எர்த்தில் ஓரளவுக்கு தான் ஸ்டோர் ஆகிருக்கு. அதை நம்ம ஹியூமன் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்ம அதை எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். எடுத்துக்கிட்டே இருக்கிறது வந்து ரேட் அதிகமாகுது. அந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்? ஃபார்ம் ஆகிறதுக்கு அது எடுத்துக்கிற இயர்ஸ் வந்து 300 பில்லியன் இயர்ஸ் ஆகும். இன்னைக்கு நம்ம எடுக்கிற பெட்ரோல் எர்த்துல இருந்து நம்ம கத்தார்ல இருந்து எடுத்து நமக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகி இங்க வருது அப்படின்னா அவங்க எடுக்கிற பெட்ரோல் வந்து இன்னைக்கு ஃபார்ம் ஆகல, 300 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் ஆன எனர்ஜி. அந்த எனர்ஜி எப்படி இருக்கும்? இப்போ ஒன்றும் இல்லை, சாதாரணமா நம்ம இப்போ குப்பை போடுறோம், மக்குது, மக்கி கீழே படியுது, மண்ணுல படியுது, படிஞ்சு 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 ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜில் மாறும். முதல்ல படியும் போது பவுடர் ஃபார்ம் அந்த ஃபார்ம்ல இருந்து அப்புறம் சாலிட் ஃபார்முக்கு மாறி, அப்புறம் லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறி, அப்புறம் கேஸ் ஸ்டேட்டுக்கு போகும். எர்த்தில் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும், டெம்பரேச்சர் உள்ள போக போக டெம்பரேச்சர் அதிகமாகும் போது சாலிட்ல இருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு போயிடும் ஒரு மெட்டீரியல், லிக்விட்ல இருந்து அடுத்து கேஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். எப்படி பனிக்கட்டி எடுத்து ரூம் டெம்பரேச்சர்ல வச்சோம்னா லிக்விட் ஸ்டேட்டுக்கு போயிடும், அதை ஹீட் பண்ணோம்னா கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போகுது. அதே மாதிரி எர்த்தில் நம்ம சர்ஃபேஸ்ல இருந்து கீழே டீப்பா போக போக டெம்பரேச்சர் அதிகமாயிட்டே போகும். அப்போ சாலிட் மெட்டீரியல் லிக்விட் மெட்டீரியல்ல கன்வெர்ட் ஆகும், லிக்விட் மெட்டீரியல் கேஸ் மெட்டீரியல்ல மாறும். ஸோ இப்படித்தான் நமக்கு எரிபொருள் கிடைக்குது. அதனாலதான் அதுக்கு பேரு படிம எரிபொருள்னு பேரு, படிஞ்சு கிடைக்கிற எரிபொருள், ஃபாசில் ஃபியூவல்ஸ்னு பேரு. அந்த ஃபியூவல்ஸை தான் நம்ம இப்போதைக்கு டிரான்ஸ்போர்ட் பர்பஸ்க்கு ஆல்மோஸ்ட் 100%, 95%க்கு மேல அந்த பெட்ரோல், டீசல், ஒயிட் பெட்ரோல் இதுகளத்தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எலக்ட்ரிசிட்டியோட யூசேஜ் அதிகமாக ஆக இப்போ ரீசெண்டாக நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக் 2 வீலர்ஸ் நீங்களே பார்க்கலாம். அங்கே ரேண்டமாக ரொம்ப 1000 இல்லை 10,000 ஒரு வண்டி அந்த மாதிரி இருக்கும். நம்ம திருநெல்வேலியில் நான் ஒரு 2-3 பைக்ஸ் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். அதே மாதிரி கார்ஸ், இப்போ கார்ஸும் எலக்ட்ரிக்கல் கார்ஸ் வருது. இப்போ ரீசெண்டாக நீங்கள் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் இடையில போடுறான், அதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார்ஸ் பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஸோ நம்ம ஃபாசில் ஃபியூவல்ஸ், பெட்ரோல், டீசல் வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம எடுக்கிற மக்கள் தொகை அதிகமாக அதை அதிகமாக யூஸ் பண்ணுற ஆரம்பிச்சு இப்போ இன்னும் தேவைன்னா அது ஃபார்ம் ஆக 300 பில்லியன் இயர்ஸ் ஆகும். மில்லியனை விட பில்லியன் 1000 மடங்கு கூட. மில்லியன்னா 10⁶, பில்லியன்னா 10⁹, அதுக்கு மேல போகுது. 300 பில்லியன் இயர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அவ்வளவு இயர்ஸ்க்குலாம் ஃபார்ம் ஆக டைம் எடுக்கிறதுனால
நம்ம ஃபாசில் ஃபியூவல்ஸ்ல இருந்து அடுத்த சோர்ஸை தேடி போறோம். இம்மிடியட் அடுத்த சோர்ஸே பார்த்தோன்னா எலக்ட்ரிசிட்டி தான். ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி தான் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து ஃபாசில் ஃபியூவல்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த எலக்ட்ரிசிட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ஒன்று நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா நிலக்கரி எடுப்பாங்க. நிலக்கரி எடுத்து அதில் ஹீட் பண்ணி அதில் சில மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணி எலக்ட்ரிசிட்டி ட்ரா பண்ணுவாங்க. அது போக பெட்ரோல் டீசல் யூஸ் பண்ணியும் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுவாங்க. வாட்டர் யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க விண்டு எனர்ஜி, விண்டு அடிக்கிற காற்றை வச்சு எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறோம். வாட்டர் ஃப்ளோ, நான் முன்னாடி சொன்ன மாதிரி வாட்டர் ஃப்ளோ, இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலையும் நம்ம அல்டிமேட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறது என்னது, எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி. ஸோ எலக்ட்ரிசிட்டிங்கிறது நம்ம லைஃப்பில் இன்றியமையாதது. சப்போஸ் ஒரு நாள் கரண்ட் இல்லை, பவர் ஷட் டவுன் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்க. லைட் போட முடியாது, ஃபேன் போட முடியாது, பேண்ட் ஷர்ட்டை அயன் பண்ண முடியாது, டிவி பார்க்க முடியாது, மொபைல் சார்ஜ் போயிடும், லேப்டாப் சார்ஜ் போயிடும், இண்டக்ஷன் யூஸ் பண்ணுறவங்களால குக் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஒரு நாள் நம்ம ஹியூமன் என்டையர்லி டிபெண்ட் பண்ணி இருக்கிறது எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டிங்கிறது இட்ஸ் அ மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி டு தி ஹியூமன். ரைட், அதை பற்றின பேசிக் கான்செப்ட்ஸ் தான் இந்த யூனிட்ல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டெஃபினிஷன் கொடுத்துருக்கு. எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் அக்ராஸ் எனி கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் கண்டக்டர் இன் அன் எனி எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட். ஸோ கரண்ட்டை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம்? கரண்ட் வரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சார்ஜ் தேவைப்படும். சரியா? சார்ஜ் ஃப்ளோ தான் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது. எலக்ட்ரிசிட்டி கரண்ட் அப்படின்னா நீ சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ரைட்டா, ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் பெர் யூனிட் டைம், அதுதான் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எனி கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் ஏ கண்டக்டர் இன் எனி எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட். இப்போ ஒரு சார்ஜை நம்ம டிஃபைன் பண்ற லெட்டர் வந்து Q, எவ்வளவு டைமுக்கு பெர் யூனிட் டைமுக்கு போறது T, Q/T. ஸோ I is equal to Q/T. இதுதான் பேசிக் டெஃபினிஷன். இசைக்கு முத்து கரெக்டா மார்க் பண்ணி காமிச்சிருக்காரு. அந்த மாதிரி நீ மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நானே உனக்கு கர்சர் மூவ் பண்ணி காட்டுறேன். தெரியல சார், சும்மா நான் எனக்கு மட்டும் தான் காமிக்கிறேன். எல்லாத்துக்கும் காட்டும், ஜூம்ல தான் இருக்க கூடாது. சரி சார், சாரி சார். ரைட். ஸோ I is equal to Q/T. கரண்ட்டுங்கிறது இட்ஸ் எ ஸ்கேலர் குவான்டிட்டி. இப்போ அதை நம்ம ஸ்மாலாக நம்ம டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். அதை ஸ்மால் ஐன்னு எழுதிட்டு dQ/dtன்னு சொல்லுவோம். பொதுவாகவே மேத்தமெட்டிக்ஸ்லேயோ இல்லை ஃபிசிக்ஸ்லையோ கெமிஸ்ட்ரி எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா ரேட் ஆஃப் அப்படின்னாலே d/dtன்னு அர்த்தம். இது நானே உங்களுக்கு போன பேப்பரில் சொல்லி கொடுத்துருப்பேன். ரேட்டுன்னா d/dt. ஸோ ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். இப்போ ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுவிட்சை நம்ம ஆன் பண்ணுறோம் அப்படின்னா டியூப் லைட் எரியுது. அப்போ என்ன நடக்குது, சுவிட்சில் இருந்து அந்த சுவிட்ச் போர்டுல இருந்து டியூப் லைட்டுக்கு வயர் கனெக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். காப்பர் வயர். காப்பர் ஏன் யூஸ் பண்றோம்? காப்பர் தான் லோ காஸ்ட், ரூம் டெம்பரேச்சர்லேயே கரண்டை கண்டக்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியல். சரிதானா? அதனாலதான் நம்ம காப்பர் வந்து ப்ராக்டிக்கலுக்கு யூஸ் பண்ணணும். இன்னொன்று லோ காஸ்ட். நான் சொன்ன மாதிரி அது ஈஸியாக நமக்கு கிடைக்குது, அதிக செலவு பண்ண தேவையில்லை. ஸோ அதனால காப்பரை வந்து நம்ம கண்டக்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். சயின்டிஃபிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே அது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். சில மெட்டீரியல் இருக்குது ஹீட் பண்ணால் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்குது. அலுமினியம் இருக்குது, மற்ற மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது அப்போ நம்ம கரண்ட் வேணும்னா ஓயாமல் அதை ஹீட் பண்ணி கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால ரூம் டெம்பரேச்சர்லேயே காப்பர் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். அதனால தான் நம்ம ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணோம். ஸோ சுவிட்ச் போடுறோம், காப்பர் ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கு. எங்கேருந்து? சுவிட்ச் போர்டில் இருந்து டியூப் லைட்டுக்கோ, ஒரு ஃபேனுக்கோ, ஒரு டிவிக்கோ, ஒரு ஃப்ரிட்ஜுக்கோ, ஒரு வாஷிங் மிஷினுக்கோ, ஒரு அயன் பாக்ஸுக்கோ, செல்ஃபோன் சார்ஜருக்கோ, எதுக்கோ கனெக்ட் பண்ணியிருக்கு. அப்போ என்ன ஆகும், இந்த சுவிட்ச் போர்டுக்கு பின்னாடி இருந்த அந்த காப்பரில் உள்ள காப்பர் வயர்னா நிறைய நம்பர் ஆஃப் காப்பர் ஆட்டம்ஸ் இருக்கும். ஃபுல்லாக காப்பர் ஆட்டம்ஸாக இருக்கும். அந்த காப்பர் ஆட்டம்ஸ்லாம் என்ன பண்ணும், பவர் ஆன் பண்ண உடனே பொட்டன்ஷியல் சப்ளை கிடைக்கும், அதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடைக்கும். கிடைச்ச உடனே காப்பர் ஆட்டம்ல உள்ள வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும்ல, அந்த எலக்ட்ரான் எல்லாம் வேலன்ஸ் ஸ்டேட்லேருந்து கண்டக்டிங் ஸ்டேட்டுக்கு போகும்.
சரிதானா? அப்படித்தான் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுது. நிறைய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் லிபரேட் ஆகி அந்த எலக்ட்ரான் வேலன்ஸ்லேருந்து கண்டக்ஷனுக்கு போகிறது அங்கேயே ஸ்டேபிளாக இருக்காது, அங்கே மூவிங்கில் இருக்கும். அந்த மூவிங்கில் தான் நமக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. வெரி சிம்பிள். ஸோ எலக்ட்ரிக் அதுதான் கரண்ட்னா என்ன? ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். சரியா? ஒரு சார்ஜ் ஃப்ளோ ஆகணும், கண்டினியூஸாக எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா தட் வில் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. ஏன்னா எலக்ட்ரான் வந்து ஒரு சார்ஜர் பார்ட்டிகிள். அந்த சார்ஜர் பார்ட்டிகிள் எப்பயுமே அதை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். மின் புலம்னு படிச்சிருப்போம். ஒரு காந்தம் இருக்குன்னா காந்தத்தை சுற்றி ஒரு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணதில்ல, ஒரு பின்னையோ ஒரு காயினையோ கொண்டு போனால் காந்தம் வந்து அட்ராக்ட் பண்ணதில்ல, அது குறிப்பிட்ட ரீஜியனில் இருக்கும். அந்த ரீஜியனை தான் காந்த புலம்னு சொல்லுவோம், மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். அதேமாரி எலக்ட்ரிக்கல் சார்ஜும் அந்த சார்ஜை சுற்றினா அது ஒரு ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ I = Q/T. அதே இது இன்ஸ்டன்டேனியஸாக நம்ம எழுதும்போது I = dQ/dtன்னு எழுதுவோம். ஸோ SI யூனிட் ஆஃப் கரண்ட் வந்து ஆம்பியர். கரண்ட்டோட யூனிட் வந்து ஆம்பியர். டெஃபினிஷன் படி சொன்னோம்னா கூலும் பெர் செகண்ட்னு சொல்லலாம். ஸோ ரைட். அடுத்து கரண்ட் வந்து போகணும், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வேணும், கண்டக்டர் தேவைப்படும். ஸோ இந்த கரண்ட்ல பேசிக்காக உள்ள லாஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஓம்ஸ் லா. கரண்ட்னு நம்ம படிக்கும்போது ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் நமக்கு வர்றது ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். ஓம்ஸ் லா என்ன, யாராவது சொல்லுங்க, அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. ஓம்ஸ் லா சொல்லுங்கடே. இசைக்கு முத்து இருக்கியா தம்பி? Conductor proportional to sir. சொல்லு கேக்குது. Conductor proportional to voltage. Conductor இல்ல, current. V is proportional to I. Voltage is proportional to current. இல்லனா current is proportional to voltage. Right, good. Current current through a conductor na adu stuck. அதான். Right. No problem. Okay, thank you. Right, good. Mute பண்ணிக்கோ. இப்போ அத நம்ம in terms of சொல்லு இல்ல இருக்குன்னு சொல்லுங்க சார். அப்பல கேட்டிங்கன்னா அதுக்குலாம் ஆன்சர் சொல்லிட்டேன். சரிடே. V is proportional to I. அது ஸ்டேட்மெண்ட் in terms of expression. நம்ம எக்ஸ்பிரஷன்ல சொல்றோம். V is proportional to I. ப்ரொபோஷனல் எடுக்கிறதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோம். அந்த கான்ஸ்டன்ட் என்னது யாருக்கா தெரியுமா? V is proportional to I. அப்ப ப்ரொபோஷனல் எடுக்கிறதுக்காக ஈக்குவல் டு போடணும். V is equal to I into R. என்ன வரும்? R. Right, good. So V is equal to IR. அதான் ஓம்ஸ் லா. V is equal to IRங்கிறது எக்ஸ்பிரஷன். அதை எப்படி நம்ம டெஃபினிஷன் ஃபார்ம்ல பார்க்கறது? V is equal to IRங்கிறதுல ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்குது. அட் ஏ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். இப்போ ஒரு காப்பர் ஒயர் இருக்கு, ஒரு பேட்டரியில இருந்து எடுத்து நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பேட்டரி பிளஸ்ல இருந்து எடுத்து ஒரு காப்பர் ஒயரை கனெக்ட் பண்ணி ஒரு இண்டக்டன்ஸ்லயோ ஒரு கெப்பாசிட்டன்ஸ்லயோ ஒரு ரெசிஸ்டன்ஸ்லயோ ஒரு பொட்டன்ஷியம் மீட்டர்லயோ எதுலயோ கனெக்ட் பண்றோம். அப்போ 2 வோல்ட் அப்ளை பண்றோம். அப்போ 2 வோல்ட் அப்ளை பண்ணும்போது V is equal to I into R. ரைட்டா? ஸோ V இன்க்ரீஸ் ஆனா ஐயும் இன்க்ரீஸ் ஆகும். சரிதானா? இதுதான் பேசிக். ஸோ 2 வோல்டேஜ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கரண்ட் அதில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். 2 வோல்ட்டை 4 வோல்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம், 6 வோல்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது கரண்ட்டும் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகும். ரைட்டா? சிம்பிள். இது எப்போ? அட் ஏ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். அதான் முக்கியமான வேர்டு. ஓம்ஸ்லால இந்த அட் ஏ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது தான் முக்கியமான வேர்டு. ஸோ V is equal to IR அட் ஏ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். எப்போ? ஒரு கரண்ட்டை கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியல் வழி, எலக்ட்ரிக்கல் கண்டக்டர் வழி ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அது எதுக்கு ப்ரொபோஷனலா இருக்கும்? V is proportional to I-க்கு ஈக்குவலா இருக்கும். V is equal to I into R. Rங்கிறது அந்த கண்டக்டரோட ரெசிஸ்டிவிட்டி. ஸோ V is equal to IR. அதான் ஓம்ஸ் லா. அப்புறம் கிர்ச்சாஃப்ஸ் லான்னு வரும். கிர்ச்சாஃப்ஸ் லாலாம் எதுக்கு யூஸ் பண்றோம்? ஒரு சர்க்கியூட் பெரிய லெவல்ல போகும்போது, காம்ப்ளிகேட் சர்க்கியூட்டா போகும்போது, பெரிய எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டா போகும்போது கிர்ச்சாஃப்ஸ் லாஸ் யூஸ் பண்ணி கரண்ட் எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது, எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நம்மளால we can measure. ஸோ அதுதான் கிர்ச்சாஃப்ஸ் லா.
ஸோ கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு கரண்ட்டோட யூனிட் வந்து ஆம்பியர். அதை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மீட்டர் வந்து அம்மீட்டர். ஆம்பியர் ஏஎம் முன்னாடி இருக்குல்ல, அதனால அம்மீட்டர். கால்வனோமீட்டர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம். மல்டிமீட்டர், பொட்டன்சியோமீட்டர் எல்லாமே கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா டிஃப்ளெக்ஷன் காட்டும். ரைட்டா? ஸோ அம்மீட்டர். வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மீட்டர் என்னது? கேர்ள்ஸ் யாரா பதில் சொல்லுங்க. கேர்ள்ஸ் டெல்ஃபா, மகாலட்சுமி, நாகேஸ்வரி, சுபலட்சுமி யாரா பதில் சொல்லுங்க. வோல்டேஜ் என்ன மீட்டர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோம்? சரி, ஆன்சர் தெரிஞ்சவங்க யாருனாலும் சொல்லுங்க. வோல்டேஜை மெஷர் பண்ணுற மீட்டர் வந்து வோல்ட் மீட்டர். சிம்பிள், நம்ம லேபில் அதான் யூஸ் பண்ணுவோம். வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மீட்டர் வந்து வோல்ட் மீட்டர். கரண்ட் மெஷர் பண்ணுறதுக்கு வந்து அம்மீட்டர். சரிதானா? வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மீட்டர் வந்து வோல்ட் மீட்டர். கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மீட்டர் வந்து அம்மீட்டர். ரைட். அப்புறம் இந்த கால்வனோமீட்டர் எதுக்கு? கால்வனோமீட்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா கால்வனோமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் காட்டும். சார்ஜ் எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு கால்வனோமீட்டர் இண்டிகேட் பண்ணும். மல்டிமீட்டர்னு என்ன அர்த்தம்? மல்டிமீட்டர் பார்த்துருப்பீங்க ஸ்கூல்ல, இல்லைன்னா நம்ம லேப்ல ஏதாவது பார்த்துருப்பீங்க. மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அந்த மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம வோல்டேஜ் மெஷர் பண்ணலாம், கரண்ட் மெஷர் பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணலாம், கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம், ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம், டிரான்சிஸ்டர் டைரக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம். அது மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால மல்டிமீட்டர். பொட்டன்சியோமீட்டர் அதே மாதிரி கரண்ட் எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுதோ பொட்டன்சியோமீட்டர் கொடுத்து அதுக்கப்புறம் கால்வனோமீட்டர்ல கனெக்ட் பண்ணோம்னா எந்த டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அந்த டைரக்ஷன்ல டிஃப்ளெக்ஷன் வரும். ஸோ வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மீட்டர் வந்து வோல்ட் மீட்டர். கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மீட்டர் வந்து அம்மீட்டர். கால்வனோமீட்டர் சார்ஜ் ஃப்ளோவை மெஷர் பண்ணுது. சார்ஜ் ஃப்ளோ இருந்துச்சுன்னா கால்வனோமீட்டர்ல டிஃப்ளெக்ஷன் வரும். ரைட். அடுத்த கான்செப்ட் வந்து கரண்ட் டென்சிட்டி. முதல்ல கரண்ட்னா என்னன்னு பார்த்தோம். I = Q/T, ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் பெர் யூனிட் டைம். இப்போ கரண்ட் டென்சிட்டினாலே நம்பர்ஸ்ன்னு அர்த்தம். நிறைய நம்பர் ஆஃப் ஈவெண்ட்னு அர்த்தம். ஸோ நிறைய மொத்த கரண்ட்டை நம்ம டிஃபைன் பண்றதுக்காக கரண்ட் டென்சிட்டி நம்ம சொல்றோம். கரண்ட் டென்சிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா கரண்ட் ஃப்ளோயிங் பெர் யூனிட் ஏரியா. அதாவது இப்போ ஒரு காப்பர் வயர் வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் யூனிட் ஏரியாவில் எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு மெஷர் பண்ணுறது. கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷனுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன். ஸோ அதுக்கு பேர் தான் இந்த கரண்ட் டென்சிட்டி. ரைட்டா? டென்சிட்டினாலே நம்பர்ஸ்ன்னு அர்த்தம். இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பரில் நம்ம சொல்ல போகிறோம்னு அர்த்தம். ஸோ கரண்ட் டென்சிட்டினா கரண்ட் டென்சிட்டிங்கிறது எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம்னா இப்போ ஒரு காப்பர் வயர் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அந்த காப்பர் வயருக்கு பர்பெண்டிகுலர் ஏரியாவில் யூனிட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. யூனிட் கிராஸ் செக்ஷனல் ஏரியானா என்ன அர்த்தம்? இப்போ எக்ஸில் 1 சென்டிமீட்டர்னா ஒய்யில் 1 சென்டிமீட்டர் இருக்கணும், இசட்லையும் 1 சென்டிமீட்டர் இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் யூனிட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. யூனிட் ஏரியா 1 சென்டிமீட்டர்னா ஒரு டைரக்ஷன்னா 3 டைரக்ஷன்லையும் 1 சென்டிமீட்டர் இருக்கணும். 1 மீட்டர்னா 3 டைரக்ஷன்லையும் 1 மீட்டர் இருக்கணும். 50 சென்டிமீட்டர்னா 3 டைரக்ஷன்லையும் 50 சென்டிமீட்டர் இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் யூனிட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. நம்ம வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்ல போனா ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லுவோம்ல, இடம் அளக்கிறதுக்கோ இல்லை வீடு கட்டுறதுக்கோ எல்லாத்துக்கும். ஒரு அடிக்கு ஒரு அடி, 40 அடிக்கு 20 அடி அப்படின்னு சொல்லுவாங்க. 40க்கு 20, 576 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ யூனிட் கிராஸ் செக்ஷனல் ஏரியானா 3 டைரக்ஷன்லையும் சேம் லென்த் இருக்கணும். அதான் யூனிட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. அப்படி 1 சென்டிமீட்டர் 3 டைரக்ஷன்லையும் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வழியா எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு மெஷர் பண்ணிக்கிறது தான் கரண்ட் டென்சிட்டி. கரண்ட் டென்சிட்டியை டிஃபைன் பண்ற லெட்டர் வந்து J. ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இப்போ ஒரு கண்டக்டர்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து ஐன்னு வச்சுக்குவோம். அதோட யூனிட் கிராஸ் செக்ஷனல் ஏரியானா பரப்பளவு, அது ஏன்னு கேபிட்டல் ஏன்னு வச்சுக்கிறோம். அப்போ J = I/A. ரைட்டா? ஐங்கிறதுக்கு நமக்கு தெரியும் டெஃபினிஷன் Q/T. ஸோ I = Q/T. ஸோ Q/T / A. ஸோ அதுதான் கரண்ட் டென்சிட்டி. இன் வெக்டர் நோட்டேஷன்ல நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா வெக்டர்னா கரண்ட் டைரக்ஷனல் குவான்டிட்டி. ஸோ வெக்டர் கரண்ட்ங்கிறது ஸ்கேலர் குவான்டிட்டி. கரண்ட் இஸ் எ ஸ்கேலர் குவான்டிட்டி.
ரைட். பட் கரண்ட் டென்சிட்டிங்கிறது நம்மளால இட் இஸ் எ வெக்டர் குவான்டிட்டி. ஸோ வெக்டர் நோட்டேஷனில் சொல்கிறோம் அப்படின்னா ஜே வெக்டர் இஸ் ஈக்குவல் டு I/A. மேலே பார்த்தீங்கன்னா ஜே இஸ் ஈக்குவல் டு I/A. சரியா, ஜே இஸ் ஈக்குவல் டு I/A. அதுலேருந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் வெக்டர் நோட்டேஷனில் எழுதணும்னா I/A இன்டூ என் கேப் போடுவோம். என் கேப்ங்கிறது யூனிட் வெக்டர் நார்மல் டு தி ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி கண்டக்டர். ஸோ அதுலேருந்து நம்ம ஐ எழுதணும் அப்படின்னா எழுதணும்னா இந்த ஏவை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி என்ன அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ I is equal to J into A into N cap. சரியா, அந்த A வெக்டர் A into N capன்னு எழுதணும். ஸோ அதான் இங்கிட்டு போகுது, J வெக்டர் into A into N cap. ஸோ இந்த N கேப்பை எடுத்துட்டு ஏக்கு வெக்டர் போட்டுடலாம். அதாவது A வெக்டரை இன் டர்ம்ஸ் ஆஃப் யூனிட் வெக்டர்ல ஒரு குவான்டிட்டியை நம்ம சொல்லணும் அப்படின்னா அதோட யூனிட் வெக்டரால மல்டிப்ளை பண்ணணும். அதான் இங்க பண்ணியிருக்காங்க, A into N. ரைட். இன் டர்ம்ஸ் ஆஃப் வெக்டர்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த என் கேப்பை எடுத்துட்டு இதுக்கு வெக்டர் போட்டோம்னா அது வெக்டர் குவான்டிட்டி. ஸோ ஜே வெக்டர் இன்ட்டு ஏ வெக்டர். ஏங்கிறது ஏரியா ஆஃப் கிராஸ் நார்மல் டு தி டைரக்ஷன் ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ரைட். அடுத்து எக்ஸ்பிரஷன் ஃபார் ஏ கரண்ட் டென்சிட்டி. ஸோ கரண்ட் டென்சிட்டினா ஜே இஸ் ஈக்குவல் டு I/A, I is equal to Q/T, Q/T by A. இன் டர்ம்ஸ் ஆஃப் வெக்டர் நோட்டேஷன்ல எப்படி வரும்னா J vector dot A vector. So current vector notation நம்ம சொல்லணும்னா current density J vector is equal to I/A into N cap. ஸோ இப்போ அந்த கரண்ட் டென்சிட்டிக்கான எக்ஸ்பிரஷன் J is equal to NEV இது எப்படி வந்துச்சுன்னு நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு கரண்ட் கேரிங் கனெக்டிங் வயர் எடுத்துக்கிறோம். ஒரு எண்டு வந்து ஏன்னு வச்சுக்கிறோம், இன்னொரு எண்டு வந்து பின்னு வச்சுக்கிறோம். அதை வந்து ஒரு பேட்டரியில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இப்போ பேட்டரி 2 volt பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறோம் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ப்ளஸ் வந்து எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கு, ஏ எண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கு. மைனஸ் வந்து பி எண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு என்னன்னா ப்ளஸ்லேருந்து பாசிட்டிவ் சார்ஜாக ஃப்ளோ ஆகுதுன்னு நம்ம தான் அசம்ஷன் பண்ணிக்கிடுவோம். ஆனால் கரண்ட் எப்படி எந்த டைரெக்ஷனில் எப்படி ஃப்ளோ ஆகும், மைனஸில் இருந்து தான் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் பாசிட்டிவும் ஃப்ளோ ஆகுது அப்படின்ட்டு நம்மளா அசம்ஷன் பண்ணிக்கிறோம். ஆனால் கரண்ட்டுங்கிறது எலக்ட்ரான் ஃப்ளோ மட்டும்தான், பாசிட்டிவ்ங்கிறது நம்மளா அசம்ஷன் பண்ணிக்கிறது. அதனால அப்படி போட்டிருக்கு. ஸோ ப்ளஸ்லேருந்து ப்ளஸ் சார்ஜ் இங்கிட்ட வரும், மைனஸ்லேருந்து மைனஸ் சார்ஜ் வரும். இப்போ இந்த லென்த் ஆஃப் த கண்டக்டர் எல், ஸ்மால் எல் தான் இருக்கு, எல்லுன்னு எடுத்துக்கிடுவோம். ஏங்கிறது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி கண்டக்டர். ரைட்டா, எல்லுங்கிறது லென்த் ஆஃப் தி கண்டக்டர், ஏங்கிறது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி கண்டக்டர். இப்போ ஒரு யூனிட் ஏரியாவில் நிறைய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் போகும். அப்போ அத்தனை நம்பர் ஆஃப் electrons எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ n into A. So in terms of electrons per unit volume போடல, the total charge flowing through the conductor Q equal to n into A into L into E. அதாவது Lங்கிறது length of the conductor, Aங்கிறது area of the conductor, Nங்கிறது number of charge, Eங்கிறது electron. So E is electron charge, E is the charge of the electron. இப்போ டைம் எவ்வளவு டைம்ல எவ்வளவு போகுது அப்படின்னு பாக்குறோம்னா T is equal to L/V. இப்போ வெலாசிட்டி நம்ம டெஃபினிஷன் எடுக்கிறோம்னா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டைம். நான் உங்களுக்கு ஏற்கனவே பேசிக்காக சொல்லி தந்திருக்கேன். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை டைம். டி இஸ் ஈக்குவல் டு எல் பை வி, இல்லைன்னா வி இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடின்னு எழுதியிருப்போம். நமக்கு பேசிக் டெஃபினிஷன் வெலாசிட்டிக்கு வி இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடி. டிஎக்ஸுங்கிறது டிஸ்டன்ஸ் டிராவல்டு, இன் எ பர்டிகுலர் டைம் வந்து டிடி. இப்போ இங்கே வந்து ஸோ v is equal to dx by dt. dxங்கிறது டிஸ்டன்ஸ், இங்க லென்த் ஆஃப் தி கண்டக்டர் தான் டிஸ்டன்ஸ். ஸோ அது வந்து எல். எவ்வளோ டைம் டி, இந்த சார்ஜோட வெலாசிட்டி v. ஸோ அதுல இருந்து நம்ம எழுதணும்னா v is equal to l by t ன்னு எழுதுவோம். அதுல இருந்து t எழுதணும்னா t is equal to l by v. ரைட். அப்புறம் நமக்கு கரண்ட்டுக்கு டெஃபினிஷன் தெரியும், I is equal to q by T. கரண்டோட டெஃபினிஷன் I is equal to Q by T. Qங்கிறது இங்க ஏற்கனவே டெரைவ் பண்ணியிருக்கோம், NA into L into E. ஸோ NA into L into E. Tங்கிறது இங்க இருக்கு, L by V. ஸோ T is equal to L by V. ஸோ divided by L by V. இந்த எல்லும்
இந்த எல்லும் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் இருக்குது என்ஏஇ. டினாமினேட்டர்ல பைல வி 1/வின்னு இருக்கும், அது மேலே வரும்போது என்ஏஇவின்னு ஆயிரும். ரைட். இப்போ கரண்ட் டென்சிட்டிக்கு டெஃபினிஷன் J is equal to I/A. ஐங்கிறது NAEV. சரியா? ஸோ டிவைடட் பை ஏ படையில 2 ஏவும் கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் இருக்குது NEV. இதுதான் கரண்ட் டென்சிட்டியோட எக்ஸ்பிரஷன். இதோ வெக்டர் ஃபார்ம்ல எழுதுனா J vector is equal to NE, V வந்து வெக்டர். விங்கிறது ஏன் வெக்டர்? விங்கிறது வெலாசிட்டி, வெலாசிட்டிங்கிறது டைரக்ஷனல் குவான்டிட்டி. என்னுக்கு ஏன் இல்லை, என்னங்கிறது நம்பர், அது வந்து மேக்னிடியூடு உள்ள டேர்ம், அதனால அது ஸ்கேலர் குவான்டிட்டி. அதே மாதிரி ஈயும் எலக்ட்ரான் சார்ஜ், அதுவும் மேக்னிடியூட் டேர்ம், அதனால அது ஸ்கேலர் குவான்டிட்டி. விங்கிறது வெலாசிட்டி, வெலாசிட்டிங்கிறது டைரக்ஷனல் டிபெண்ட், அதுதான் வெக்டர் குவான்டிட்டி. வெக்டர்னா டெஃபினிஷன் நமக்கு தெரியும், டைரக்ஷன் இருக்கணும். ஸ்கேலர்னா வெறும் மேக்னிடியூட் மட்டும் இருக்கணும், அதுதான் வெக்டர் ஸ்கேலருக்குள்ள டெஃபினிஷன். ஸோ ரிமைனிங் இந்த ஓம்ஸ்ல அதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம், கரண்ட்னா என்ன, எலக்ட்ரிசிட்டியோட பேசிக் நீடு, நம்ம ஏன் எலக்ட்ரிசிட்டி இல்லாம இருந்தோம்னா நம்ம எப்படி இருப்போம், ஸோ எலக்ட்ரிசிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன நம்ம ஹியூமன் லைஃப்ல இப்போதைய காலகட்டத்தில். ஒரு காலகட்டத்தில் நம்ம எலக்ட்ரிசிட்டி இல்லாம இருந்தோம். ஸோ ஒரு நம்ம ஹியூமன் எவல்யூஷன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டிங்கிறதான் ஒரு பெரிய கண்டுபிடிப்பு, இருக்கிற கண்டுபிடிப்புலேயே எலக்ட்ரிசிட்டி ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. அதுக்கு முன்னாடி மனிதனோட கண்டுபிடிப்புலேயே முதல்ல நெருப்பு ஒரு அரிய பெரிய கண்டுபிடிப்பு. நெருப்பு அப்புறம் சக்கரம், இது ரெண்டும் தான் ரொம்ப அரிய கண்டுபிடிப்பு. அது காலப்போக்கில் எவல்யூட் ஆகி ஒரு ஸ்டேஜில் நம்ம எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சோம். எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சு இப்போ நம்ம ஒரு நாளைக்கு 95% எலக்ட்ரிசிட்டி தான் டிபெண்ட் பண்ணி இருக்கோம். ஸோ எலக்ட்ரிசிட்டிங்கிறது அது இல்லாமல் நம்மளால இருக்க முடியாதுன்ற நிலைமைக்கு நம்ம இப்போ இருக்கோம். ஸோ அதான் எலக்ட்ரிசிட்டியோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ கரண்ட் பார்த்துருவோம், I is equal to Q/T. அதில் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் I is equal to dQ/dt. அப்புறம் கரண்ட் டென்சிட்டினா ஒரு டைரக்ஷனில் கரண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆகுது பர் யூனிட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா, அதை எப்படி மெஷர் பண்ணுவோம், பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் ஆஃப் தி ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ஸோ J is equal to I/A, J vector is equal to I/A into N vector. அப்புறம் எக்ஸ்பிரஷன் ஃபார் கரண்ட் டென்சிட்டி J is equal to NEV. ஸோ இதெல்லாம் இந்த கிளாஸ்ல பார்த்தோம். அப்புறம் ஓம்ஸ்லாம் எல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அட்டெண்டன்ஸ் போட்டுக்கிறேன்.